இந்த வீடியோல நம்ம நெறைய படங்களோட வசூல பார்க்க போறோம். நேத்து வந்து பரிமளா அண்ட் கோ அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் டே 1 ஒரு நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். பெத்தி ராம் சரண் அவர்களோட பெத்தி இந்த படம் வந்து நேத்து 2வது நாள் எப்படிப்பட்ட வசூல் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பிளாஸ்ட், கருப்பு தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த படத்தோட வசூலையும் பார்ப்போம். திருஷ்யம் 3 அந்த படத்தோட வசூலையும் பார்க்க போறோம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருந்தேன். நெறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, எங்க ஊரு பாட்டுக்காரன் அப்படிங்கிற படத்துல இருந்து "செண்பகமே செண்பகமே" பாட்டு வந்து ஃபீமேல் வெர்ஷன் ரேகா பாடுவாங்க. அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ இத கரெக்ட்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு நந்தன் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் அப்படிங்கிறவரு, ஷேக் முகமது ஷேக், சக்தி எடிட்ஸ், அனீசன், அப்புறம் டிகே இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒண்ணு வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. மைக்கேல் ஜாக்சன் அவர்களோட பயோபிக்கான மைக்கேல் இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால 81,63,00,000, உலகம் முழுக்க 860 மில்லியன், 860 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ், கிட்டத்தட்ட 8,200 கோடிக்கு மேல வருது. இந்த படத்தோட பட்ஜெட் 200 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ். செம்ம கலெக்ஷன், பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்சஷன் அப்படிங்கிற படம் நேத்து 8வது நாள் இந்தியால 4,25,00,000, டோட்டலா இந்தியால 26,77,00,000 வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. உலகம் முழுக்க 171 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ். ஸோ இந்த படத்தை வந்து ஆக்சுவலா இந்தியால பார்த்த நிறைய பேர் இந்த படத்துக்கு எதுக்கு இவ்வளோ ஹைப் கொடுக்குறீங்க, இந்த படம் ரொம்ப சுமாரா இருக்கு அப்படின்னு. ஆனா இதே படத்தை வெளிநாட்டுல பார்த்தவங்க, இல்ல இந்தியாவோட சென்சாருக்கு நிறைய விஷயங்களை கட் பண்ணிட்டாங்க, நீங்க இதோட ரா வெர்ஷன், அதாவது இந்த அன்கட் வெர்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இருந்தாலும் நீங்க அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ மாஸ்டர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிற படம் ஹீமன் அந்த படத்தோட வெர்ஷன். ஸோ இந்த படம் டே 1 நேத்து இந்தியாவில் 1,78,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க இந்த படம் வந்து 4.4 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ், கிட்டத்தட்ட 42 கோடி கிட்ட வருது இந்தியன் கரன்சிக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 170 மில்லியன் யுஎஸ் டாலர்ஸ். பெரிய பட்ஜெட், கண்டிப்பா பெரிய கலெக்ஷன் எடுக்கணும். பதி பத்னி ஆவுர் ஓ தோ அப்படிங்கிற படம் நேத்து 22வது நாள் இந்தியாவில் 35,00,000, உலகம் முழுக்க 37,00,000, 68 கோடிக்கு மேல இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். அப்புறம் தெயுல் பந்த் 2 அப்படிங்கிற ஒரு மராத்தி ஃபிலிம் நேத்து 16வது நாள் இந்தியாவில் 2,25,00,000, உலகம் முழுக்க 64,14,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் 8 கோடி. ஒரு செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க இந்த படம். ஸோ 2026 பொறுத்தவரையும் மராத்தி ஃபிலிம்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுல முக்கியமா டாப் 5 பார்ப்போம். ராஜா சிவாஜி தான் ஹையஸ்ட் கிராசர், 117,89,00,000. அப்புறம் தெயுல் பந்த் 2 அப்படிங்கிற இந்த படம் 64,14,00,000 2வது இடத்துல இருக்கு. கிராந்தி ஜோதி வித்யாலய் மராத்தி மத்தியம் அப்படிங்கிற படம் 29,87,00,000 3வது இடம். அக அக சொன்பாய் அப்படிங்கிற படம், இந்த படம் வந்து 10,23,00,000. சூப்பர் டூப்பர் அப்படிங்கிற படம் 3,85,00,000. இதுதான் ஹையஸ்ட் டாப் 5 2026 பொறுத்தவரையும் மராத்தி ஃபிலிம்ஸ்ல. சாந்த் மரா தில் அப்படிங்கிற ஹிந்தி படம் நேத்து 15வது நாள் இந்தியாவில் 22,00,000, உலகம் முழுக்க 23,00,000. செம்மையான டிராப் ஆயிருக்கு நேத்து. ஸோ 33,96,00,000 இந்தியாலையும், 37,39,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. நேத்து வந்து வருண் தவான் அவர்களோட ஹை ஜவானி தோ இஷ்கு ஹோனா ஹே அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் இந்தியாவில் 9,10,00,000, உலகம் முழுக்க 11,04,00,000. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 95 கோடி. டே 1 ஓகே அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் எடுத்திருக்கு. கண்டிப்பா இந்த ஓப்பனிங் வீக்கெண்டு ஒரு பெரிய நம்பரோட முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். திருஷ்யம் 3 நேத்து 16வது நாள் கேரளால 68,00,000, உலகம் முழுக்க 95,00,000. டோட்டலா 83,04,00,000 கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 38,51,00,000, உலகம் முழுக்க இந்த படம் 234,72,00,000. ஓவர்சீஸ்ல ஒரு 113 கோடிக்கு மேல வசூல் பண்ணிருக்கு. நேத்து வந்து நஸ்லன் அவர்கள் நடித்த மோலிவுட் டைம்ஸ் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. டே 1 கேரளால 1,75,00,000, உலகம் முழுக்க 2,40,00,000. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 15 கோடி. ஸோ டே 1 ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. அதை தொடர்ந்து டே 2, டே 3 ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வருதான்னு பார்ப்போம். ஆனா கேரளாவை தாண்டி ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு மற்ற ஸ்டேட்ஸ்ல சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. அப்புறம் கருப்பு நேத்து 22வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டுல 70,00,000, உலகம் முழுக்க 98,00,000, 162 கோடியே 45,00,000 தமிழ்நாட்டிலும், உலகம் முழுக்க 320 கோடியே 77,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை, அதாவது ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா,
கேரளா எல்லாத்தையும் சேர்த்து 76 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல ஒரு 81 கோடி 76 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 135 கோடி. வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு கருப்பு. அப்புறம் அர்ஜுன் அவர்களோட பிளாஸ்ட் செம்ம கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்குங்க இந்த படம். நேத்து 9வது நாள் தமிழ்நாட்டுல 1 கோடி 29 லட்சம், கேரளால 91 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 38 லட்சம், ஓவர்சீஸ்ல 15 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடி 73 லட்சம். அதாவது நம்ம நேத்து வீடியோல குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம், பெத்தி ரிலீஸுக்கு அப்புறம் ஆந்திரா தெலுங்கானா கலெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. வெறும் 3 லட்சம் 4 லட்சம் கிட்ட தான் இருந்தது பிளாஸ்டுக்கு அப்படின்னு. ஆக்சுவலா நேத்து செம்மையா எடுத்திருக்கு. 24 லட்சம் கிட்ட நேத்து வந்து ஆந்திரா தெலுங்கானால மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ பிளாஸ்ட் நேத்து வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஆந்திரா தெலுங்கானால. தமிழ்நாட்டுல டோட்டலா இந்த படம் வந்து 17 கோடியே 45 லட்சம், கேரளால 8 கோடியே 53 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7 கோடியே 59 லட்சம், ஓவர்சீஸ்ல 8 கோடியே 19 லட்சம், உலகம் முழுக்க 41 கோடியே 76 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 17 கோடி பட்ஜெட். ஸோ 50 கோடியை நெருங்குதான்னு பார்ப்போம். நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ இந்த படத்துல நான் ரசிச்சு பார்த்தது அப்படின்னா இந்த ஒரு விஷயம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் ராம் சரண் அவர்களோட பெத்தி முதல் நாள் ஒரு பெரிய ஓப்பனிங் வந்தது. 2வது நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆந்திரா தெலுங்கானால 24 கோடியே 75 லட்சம், கர்நாடகால 3 கோடியே 33 லட்சம், தமிழ்நாட்டுல 35 லட்சம், கேரளால 4 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 3 கோடியே 5 லட்சம், ஓவர்சீஸ்ல 6 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 37 கோடியே 77 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 1க்கும் டே 2க்கும் செம்ம டிராப் இருக்கு. அது முக்கியமா ஆந்திரா தெலுங்கானாலையுமே பெரிய டிராப் இருக்கு. கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளாலாம் சுத்தமா கலெக்ஷன் இல்லை. ஸோ ரொம்ப மோசமான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் பெரிய அளவுல டிராப் இருக்கு. மேபி வரப்போற நாட்கள்ல பெரிய அளவுல பிக்கப் இருக்குதான்னு பார்ப்போம். சாட்டர்டே சண்டே ஒரு பெரிய நம்பர் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பெத்தி டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்குன்னா ஆந்திரா தெலுங்கானால 94 கோடியே 63 லட்சம், கர்நாடகால 12 கோடியே 58 லட்சம், தமிழ்நாட்டுல 1 கோடியே 69 லட்சம், கேரளால 23 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 7 கோடியே 92 லட்சம், ஓவர்சீஸ்ல 36 கோடியே 80 லட்சம், உலகம் முழுக்க 150 கோடியை கடந்திருக்கு. 153 கோடியே 85 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 350 கோடி. கண்டிப்பா இன்னும் பெரிய வசூல் தேவைப்படுது. இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ள ஒரு 250ல இருந்து 300 கோடியை தாண்டுதான்னு பார்ப்போம். ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துட்டீங்க? இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளவு எடுக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா ஜெயராம், ஊர்வசி, சாண்டி மாஸ்டர், யோகி பாபுலாம் நடிச்ச பரிமளா அண்ட் கோ அப்படிங்கிற படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டுல 1 கோடியே 52 லட்சம், கர்நாடகால 17 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 12 லட்சம், ஓவர்சீஸ்ல 10 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் 1 கோடியே 91 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு. டே 1 ஒரு நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு. அதை தொடர்ந்து டே 2, டே 3 எல்லாம் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வருதான்னு பார்ப்போம். ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க, எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நம்ம சேனல்ல ரொம்ப நாளா கேட்கப்பட்டு இருந்த படம் ரா 1. இந்த படம் வந்து அப்பவே பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம். எவ்வளவு வசூல் வந்தது அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். ஸோ ரா 1 2011ஆம் ஆண்டு வந்தது. இந்த படம் இந்தியாவில் மட்டுமே 158 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 210 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட் 130 கோடி. ஷேர் ஆகுது 108 கோடி கிட்ட தான். இந்த படம் வசூல் ரீதியா ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட தான் எடுத்தது. ஸோ இருந்தாலும் இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.